Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கர்நாடகா ஸ்டைல் அக்கி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் பாயில் ரைஸ் எடுத்துன்னு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துக்கின பிறகு அதில் வந்து 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே சபக்கின்னு வந்து ஒரு கீரை ஆட் பண்ணுவாங்க. அந்த கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீரை கிடைச்சா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே கூட வந்து செய்யலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பிசைஞ்சாச்சு. இது வந்து தட்டுறதுக்காக வந்து ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணி கையிலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டிக்கலாம். ரவுண்டாக தட்டி எடுத்துகிட்டு இதை வந்து தவாவில் போட்டுக்கலாம். தவாவில் போட்டுட்டு சுற்றி வந்து எண்ணெய் விட்டு வேக வைக்கலாம். திருப்பி போட்டு வந்து எண்ணெய் விட்டு வேக வைக்கலாம். ஸோ 2 பக்கமும் திருப்பி கொடுத்து வேக வச்சு எடுத்தால் அக்கி ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து இதுக்கு ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சம் கல்லை ஆட் பண்ணிக்கலாம். கல்லை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு சட்னி. இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னியில் கொட்டிக்கலாம். ஸோ இப்போ சட்னியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அக்கி ரொட்டிக்கு வந்து இந்த கோகனட் சட்னி வந்து சைட் டிஷ் வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.